மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப் 1 2 2A மெயின்ஸ் எழுதுற தேர்வர்களுக்கான தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் இந்த பார்ட்டுக்கான புத்தகத்துடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யேகமா குரூப் 1 2 2A 3 பேருமே படிக்கக்கூடிய ஒரே புத்தகமா 3 in 1 நமக்கு ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த புத்தகத்துல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்போ தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அந்த புத்தகத்துடைய இண்டெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸும் அந்த சிலபஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குரூப் 1 தேர்வர்களுக்கான அதாவது குரூப் 1 மெயின்ஸ் எழுதக்கூடிய அந்த தேர்வர்களுக்கான சிலபஸ் பாருங்க. தமிழ் சமுதாயம் பண்பாடு மற்றும் பாரம்பரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 50 மதிப்பெண்களுக்கான எல்லா டாபிக்குமே நம்ம அந்த புக்ல கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க, 2A எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2A எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 பார்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஒன்னா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பார்ட்டு நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, இன்னொரு பார்ட்டு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அப்படின்னு சொல்லி அதில் கேட்கக்கூடிய மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 20 கேள்வி நமக்கு கேட்பாங்க. இந்த 20 கேள்வியில் ஒரு பார்ட்டு நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, அதுவும் இன்னொரு பார்ட்டு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும். இப்போ இந்த நவீன தமிழ்நாட்டின் வரலாறு சார்ந்த தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய டாப் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட INM புக்ல கவர் ஆயிடும். அந்த டாபிக்ஸ் மேலே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஃபுல்லாவே நமக்கு INM புக்ல கவர் ஆயிடும், அந்த புத்தகத்துல இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் இந்த ஹெட்டிங்ல வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. பண்டைய தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்கும். அந்த புத்தகத்துல இந்த நவீன தமிழ்நாட்டின் வரலாறு சார்ந்து வரக்கூடிய இந்த 3 ஹெட்டிங் மட்டும் INM புக்ல இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புக்ல கவர் ஆயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2. குரூப் 2க்குமே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்குறாங்க இந்த பார்ட்ல அப்படின்னா 20 கேள்வி கேட்குறாங்க. அந்த 20 கேள்வியில ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி, இந்த 3 ஹெட்டிங்குமே நமக்கு INM புக்ல இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே இந்த புத்தகத்துல இருக்குது. இப்போ நம்ம தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் புத்தகத்துடைய இண்டெக்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்க, அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், குரூப் 1 2 2A 3 மெயின்ஸ் தேர்வர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் சார்ந்த தகவல் எல்லாமே 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஹெட்டிங் மட்டும்தான் இந்த தேர்வர்கள் படிக்கணும், இந்த தேர்வர்கள் படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இதுல பாருங்க, பண்டைய தமிழ் சமூகம் ஓலைச்சுவடி ஆவணம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பண்டைய தமிழ் சமூகம் தமிழின தோற்றம் வளர்ச்சியும் இந்த ஹெட்டிங் குரூப் 1 தேர்வர்களும் படிக்கணும், குரூப் 2 தேர்வர்களும் படிக்கணும், குரூப் 2A தேர்வர்களும் படிக்கணும். அதை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், எந்தெந்த தேர்வர்கள் எந்தெந்த டாப்பிக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்க, இதே ஹெட்டிங்ல ஓலைச்சுவடி ஆவணம் வருது, இதை குரூப் 1 தேர்வர்கள் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹெட்டிங்குமே நம்ம எந்த தேர்வர்கள் எந்த ஹெட்டிங்கை படிச்சா போதும் அப்படிங்கிறத சிலபஸ் வைஸா நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க, தமிழ் பண்பாடுல குரூப் 2 தேர்வர்கள் மட்டும் படிச்சா போதும். அடுத்தது தமிழ்நாடு அரசு சின்னங்கள் மற்றும் உலகத்தமிழ் மாநாடுகள், இதுவும் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய டாபிக் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ்லேயே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். யார் யார் எந்தெந்த ஹெட்டிங்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ இதுவும் படிக்கிறதுக்கு இன்னும் எளிமையா இருக்கும். அடுத்தது பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய தகவல்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க, பண்டைய தமிழ் சமூகம் ஓலைச்சுவடி ஆவணம். புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வண்ணப்படங்களோட நமக்கு எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பண்டைய தமிழ் சமூகம் தமிழின தோற்றம் வளர்ச்சியும். இந்த ஹெட்டிங்க்கு நீங்கள் ப்ரிலிமினரிக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்ஸில் இல்லாத தகவல்கள் நிறைய நம்ம திரட்டி படிக்கணும். எல்லா தகவல்களையுமே ஒரே இடத்துல நம்ம இங்கே ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ பண்டைய தமிழ் சமூகம் தமிழின தோற்றம் வளர்ச்சியில் இத்தனை ஹெட்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லேயே சொல்லியிருக்கோம் பாருங்க. சமூகத்தின் வரலாறு, இனவியல் மற்றும் மொழியியல் ஆராய்ச்சிகள், அதாவது தமிழ் சமூகம் தொடங்குனதிலிருந்து இப்போ கரண்ட்ல திராவிட மொழி குடும்பமா தமிழும் தமிழ் சமூகமும் எந்த அளவு பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு படிநிலையா மொதல் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த சப் ஹெட்டிங் எல்லாத்துக்குமே உள்ள எக்ஸ்பிளனேஷன், வண்ணப்படங்களோடு கூடிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சமூகத்தின் வரலாறு. ஃபர்ஸ்ட் சமூகம் எப்படி தோன்றுனுச்சு, லெமூரியா கண்டத்திலிருந்து தமிழர்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது திராவிட மொழி குடும்பத்துல முடிச்சிருப்போம். அடுத்தது பாருங்க, நம்மளுடைய தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில கீழடி பட்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழடி, கொந்தகை, மணலூர்ல நம்ம ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தகவல் தான் கொடுத்துருப்பாங்க. வெளியில நம்ம தேடி நிறைய படிக்கணும். இப்போ கீழடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கீழடியில ஃபர்ஸ்ட் எப்போ வந்துட்டு தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க, கரண்ட்ல எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி மொத்த தகவல்களையுமே ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். கீழடியோட லொக்கேஷன் எங்க இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இப்படி
தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தமிழ் சார்ந்த இடத்துல எங்கெல்லாம் நடந்துச்சோ எல்லா பகுதிகளையுமே பிரத்யேகமா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க, 8 தொகை 10 பாட்டு. இப்ப 8 தொகையில எந்தெந்த விஷயங்கள், அதாவது அகம் சார்ந்து எது வரும், புறம் சார்ந்து எது வரும், இந்த 8 தொகையில ஸ்கூல் புக்ல என்னென்ன படிக்கணும் அதையும் இங்க தொகுத்து கொடுத்தாச்சு. ஓல்டு நியூ புக்ல இருக்கக்கூடிய தகவல்களை இங்க தொகுத்து கொடுத்தாச்சு. இது இல்லாம வெளியில நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல எல்லாம் கேட்டிருப்பாங்க, அந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேற்கோள்கள் எல்லாத்தையுமே இதுல இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். 8 தொகைக்கும் சரி 10 பாட்டுக்கும் சரி என்ன பாவகை, அது எவ்வளவு அடி வரையறைன்னு சொல்லி ஒவ்வொரு தகவலுமே ஸ்பெசிஃபிக்கா நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க, திருக்குறள். திருக்குறள் பொறுத்த மட்டும் நமக்கு வந்துட்டு 2A டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக எழுதுற மாதிரி இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பாக எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ கட்டுரை வடிவுலையும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக கேள்விகள் வினாக்களாக கேட்டாங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்டாங்கன்னா அதுக்கும் வினாக்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி திருக்குறளில் எல்லா தகவல்களையுமே தொகுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ குரூப் 1, 2, 2A இந்த மெயின்ஸ் எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த புத்தகத்தை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ கூகுளில் போயிட்டு tafiacademy.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஷாப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஷோ ஆகும். இதுலேயே பாருங்கள் நம்ம மெயின்ஸ் புக்கு என்னென்னலாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதிலே பாருங்கள் 5வது காலத்தில் தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அப்படிங்கிற நான் இப்போ சொன்ன புத்தகத்துடைய வியூ அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம். பாருங்கள், இந்த புத்தகத்துடைய விலை 600 ரூபாய். இது வந்து நம்ம 20% ஆஃபரில் 480 கொடுக்குறோம், 480 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் எளிமையாக வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த புத்தகத்துக்கான சாம்பிள் பிடிஎஃப்பும் இந்த புத்தகம் வாங்குறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புத்தகம் சார்ந்த தகவல்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். 9566974903 8940007776 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகம் சார்ந்த தகவல் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.